இனிய அன்னையார் இயற்கையும் மனிதனும் ஜடத்தின் அணுக்களில் திருத்த முடியாத அழிவுகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அந்த அணுக்கள் அழிவை தவிர்க்க ஆர்வமுறுவதையும் இறுதியில் இனிய அன்னையாரது திருவடிகளின் பேர் ஆற்றலால் தீய சக்திகள் நசுக்கப்படுவதையும் கூறுகிறார். அணுக்கள் இறைவனை வேண்டி அழைத்து இந்த நோக்கமற்ற பேரழிவை இவ்வாறு மனிதன் மேலும் உச்சகட்டமான தவறுகளை நோக்கி செல்வதை தடுத்து அத்தீமைகளை முடிவுக்கு கொண்டு வருமாறு வேண்டுகின்றன. தோற்றத்தில் இந்த மோசமான தவறுகள் மக்களிடையே ஏற்படும் ஓர் அற்பமான சண்டை போன்றது. ஒரு சிறு நிலத்தை கைப்பற்றவோ அல்லது அகந்தையின் ஆதிக்கம் மேலோங்கியோ பதவி மற்றும் பணத்தினால் ஏற்படும் பெருமை காரணமாகவோ அழிவு நேரிடுவது போன்றது. மற்றும் ஒரு போரினால் மனித குலத்தில் பெரும் துயரை உண்டாக்குவது அல்லது மனித இனமே இல்லாது நாசம் செய்து விடுவது போன்ற முடிவுகளுக்கு இட்டு செல்லப்படுகிறோம். இந்நிலையில் பெரும்பாலான விலங்குகள் மற்றும் இயற்கை கூட இல்லாமல் போகக்கூடும். அழிவின் விளிம்பில் தள்ளாடும் மனித இனத்தின் விதி உலகை ஆட்டுவிக்கும் 10 அல்லது 12 மனிதர்களின் கைகளில் ஊசலாடிக் கொண்டிருக்கிறது. மனித இனமும் இயற்கையும் பெரும் சேதத்தை எதிர்கொள்கின்றன. ஏனெனில் இத்தருணங்களில் இறை எதிர்ப்பு சக்திகளின் கை ஓங்கி அவற்றின் அழுத்தத்தால் இறைமை பின்வாங்க நேரிடுகிறது. ஆனால் இக்கொடிய நேரத்தில் உலகை காக்க ஒரு மெல்லிய குரல் கேட்கப்படுகிறது. பூமியில் ஒரு சிறு அசைவு உணரப்படுகிறது. விழித்தெழச் செய்யும் இறைமையின் ஓர் அதிர்வு செயல்பட்டு அணுக்களின் ஆழத்திலிருந்து ஒளியை நோக்கிய ஓர் ஆழ்ந்த ஆர்வம் அலை போல எடுகிறது. ஜடத்தின் இந்த மிக சிறு துகள்களில் நான் என் பாதங்களை பதித்தேன். அவை எனது திருவுருமாற்றும் ஒளியினால் வெற்றி கொள்ளும் ஆற்றலினால் தீண்டப்பட்டன. அவை முதலில் ஒரு சமநிலையை கொண்டு வர முயற்சித்தன, பின்னர் கருணையை பரவச் செய்தன.